வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10 கூடைகள் இருக்குது. இது வந்து ஒரு 3 பேருக்கு தேவையான ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே. அதனால் சேர்த்து வச்சு நான் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். நான் எல்லாமே வந்து நார்மல் நாட்டில் தான் போட்டிருக்கேன். 2 ரோல்குள்ளே தான் அந்த கூடைகள் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு கூடைகளுமே. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2 ரோலில் எவ்வளோ டிசைன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். அந்த கூடைகளில் டிஃப்ரெண்ட் மாடலில் பண்ணியிருக்கேன். அருங்கோண கூடை போட்டிருக்கோம், பூசணிக்காய் கூடை, நார்மல் லஞ்ச் பேக்கு, இந்த சின்ன சைஸ் லஞ்ச் பேக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ஷோகேஸில் வைக்கிற மாதிரி குட்டி கூடை, இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நார்மல் நாட்டில் நார்மல் வயர், டீலக்ஸ் வயர் தான் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1 by 1 வந்து இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட்டு, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன கலர், என்ன பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். நான் இப்போ இதெல்லாம் வந்து 3/4 ரோல் தான் ஆச்சு. இது வந்து 1.5 ரோல் கூட, 2 கூட வந்து 2 ரோல் கூட லஞ்சு கூட போட்டிருக்கேன். அடுத்து வந்து பூசணிக்காய் கூட, சேம் ஒரே கலரில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அருங்கோண கூடை. இந்த கூடைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த கலர் காம்பினேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3/4 ரோல் கூட. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதாவது 4 அடியில் 16 வயர் எடுத்துக்கணும் ஆரஞ்சு கலரில். பேஸும் வந்து 8 லைன்ஸ் ஆரஞ்சு கலரில் போட்டுக்கோங்க. இது வந்து நார்மல் பேஸு. ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 வயருக்கு வந்து நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் வந்து 4 நாட்டுக்கு நம்ம அந்த ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் நாட்டில் போட்டு கொண்டுட்டு வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து சென்டர்லலாம் வந்து நான் பிஸ்கட் நாட் கொடுத்துருக்கேன் ஒரு 2 லைனுக்கு. அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி டைமண்டாக ஃபினிஷ் பண்ணி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சின்னதாக கோயிலுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்து இந்த கூடைகளை வந்து கேட்டிருந்தாங்கங்க. அடுத்து வந்து 1.5 ரோல் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கூடைகள் வந்து போட்டிருக்கேன் நான். 3மே வந்து டிஃப்ரெண்ட் மாடல். ஒன்று வந்து ரோஸ் வித் ஒயிட்டு லைன் பேஸ்கெட் மாடலில் நான் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பிளெயினாக வயலட் கலரில் போட்டு சின்னதாக 2 பக்கமே ஒரு சிம்பிளான ஒரு பூ டிசைன் வந்து ஒயிட் கலரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் அவங்க இந்த கூடைகள் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ண கலர்ஸ் தான். இது பாருங்கள், இது வந்து எல்லோ வித் ரோஸ் கலர் காம்பினேஷனில் செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து 5.5 அடியில் 21 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். நான் ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து எல்லா கூடைகளுக்குமே போட்டிருக்கேன். கூடைகள் போட்டு பேஸ் போட்டு முடிச்சது குச்சி சொருகிடுவேன். ஹேண்டில் வந்து சின்ன கூடைன்றதுனால சின்னதாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சைக்கிள்லையோ வண்டிலையோ மாட்டிட்டு போகிறப்ப ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதாவது 3 அடி இன்னர் வேர்னால் 7.5 அடி இல்லை 8 அடி வந்து நீங்கள் அவுட்டர் வேர் அளந்து 2 வேர் அளந்து போட்டுக்கோங்க. இது வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கேன். ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கூடைகள். சின்ன கூடையாக இருக்கட்டும், பெரிய கூடையாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த கலர் காம்பினேஷனில் கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரோஸ் வித் எல்லோ கலரில் செக்குடு பேட்டர்னில் நான் வந்து போட்டிருக்கேன். எல்லா கூடைகளுக்கும் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட், ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 2 ரோல் கூடை. 2 ரோலில் செக்குடு டைப்பில் இந்த கூடையை வந்து போட்டிருக்கேன் நான். இது வந்து லஞ்ச் பேக் கொண்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டார்க் க்ரீன் வித் சாண்டலும், பேரட் க்ரீன் வித் டார்க்கு ரோஸ் கலரும் இந்த கூடை வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் 2 ரோல் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு. பேஸ் போட்டு முடிச்சதுமே இந்த மாதிரி குச்சி சொரிக்கோங்க. நான் பேக் பண்ணுறப்ப நான் வந்து குமிழ்லாம் போட்டு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு இப்போ அட்டை வேணும்னாலும் நான் அட்டை போட்டும் கொடுப்பேன். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. டெய்லி யூசேஜுக்கெலாம் லஞ்ச் கொடுத்து விட்றதுக்கெலாம் இந்த கூடைகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேண்டில் வந்து இதுக்கு எஸ் டைப் ஹேண்டில் போட்டிருக்கேன் நான். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும், ஹேண்டில் எப்படி போடணும் எல்லாமே தனித்தனியாக வீடியோ இருக்குங்க நம்ம சேனலில். பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். இது பாருங்கள், இந்த கூடையும் சேம் ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோடய வயருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த கூடைகளோட அளவுகள் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ரோலில் பூசணிக்காய் கூட. இது பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறுத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கலர் பேட்டர்னில் கேட்குறாங்க நிறைய பேர். வந்து இப்போ எல்லா கூடைகள்லையும் பார்த்தீங்கனாலே இந்த பூசணிக்காய் கூட அருங்கோண கூட எல்லா வீடியோலையுமே வரும். ஏன்னா இப்போ எல்லாம் நிறைய பேர் இது கேட்குறாங்க. இப்போ இந்த பூசணிக்காய் கூட
கூட வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி பல்ஜாய் வந்திருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம பண்ணுறதுனால மேலே வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அதனால் பூசணிக்காய் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம மெஷர்மெண்ட்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதே நான் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த பூசணிக்காய் கூடைக்கு. அடுத்து வந்து 2 ரோலில் அருங்கோண டைப் கூட, இது வந்து ஸ்டார் பேட்டர்ன் கூடன்னு சொல்லலாம். இதோட பேஸ் வந்து ரொம்பவே அகலமாக இருக்குங்க. அதனால நல்ல ஒரு பெரிய டிஃபன் கேரியர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இது வந்து ஆரஞ்சு அண்டு ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். 7.25 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 12 லைனு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பேட்டர்னாக போட்டு 4 ஸ்டார் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், கிராஸாக வந்திருக்கும் அந்த ஸ்டார் வந்து. அதே மாதிரி அந்த சின்ன ஸ்டார் வந்து ஆரஞ்சு கலர்லையும், அந்த பெரிய ஸ்டார் வந்து மிக்ஸ்டு நாட், ஆரஞ்சு வித் ப்ளூ கலர்லேயும் மிக்ஸ்டு நாட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து தூரத்துலேருந்து நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் வந்து சூப்பராக தெரியும் உங்களுக்கு. இந்த கூடைக்கு அட்டை போட்டு கொடுக்குறதுனாலும் நான் அட்டை போட்டும் கொடுப்பேங்க. நான் ஹேண்டில் பாருங்கள், 2 பேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஹேண்டில் வந்து நல்லா இன்னர் வேறு இழுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து கிடச்சிரும். இது பாருங்கள், லைட் க்ரீன் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். 2 பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வயர் வந்து நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயரும் வந்து ஒரே மாதிரியாக, உங்களுக்கு வந்து கூடைகளோட ஹைட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க. ஸ்டார் பேட்டர்ன் கூட, லஞ்சு கூட நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கூடைகள் இப்போ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த கூடையோட ரேட்டு, எப்போ கிடைக்கும், என்ன கலர் மாடலில் போடலாம் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.